வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். முதல்ல பனங்கிழங்கு எப்படிப்பட்டது, அது எந்த சீசன்ல கிடைக்கும், எப்பெல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்ப கிராமங்கள் வழியே பயணம் செய்யும் போது இந்த பனங்கிழங்கை நம்ம பார்க்காம போக முடியாதுங்க. குறிப்பாக ஜனவரி மாசங்கள் ஆரம்பிச்சு இப்போ முடிய போற இந்த மார்ச் மாசம் வரைக்கும் தான் பனங்கிழங்குக்கான சீசன். ஸோ இந்த சீசன்லயே பனங்கிழங்கு வந்து நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக குறிப்பிட்ட சீசன்ல மட்டுமே கிடைக்குதுன்றதுக்காக பனங்கிழங்கு அளவுக்கு அதிகமாக நீங்க சாப்பிடக்கூடாது, அளவாக தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த பனங்கிழங்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பனங்காய மண்ணுல புதைத்து அது குருத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் நம்ம பனங்கிழங்காக சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டுமே நமக்கு கொடுக்கறது கிடையாதுங்க, எண்ணற்ற மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்கக்கூடியது. அந்த மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக நம்ம பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவான மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தில் இருந்தது இந்த பனங்கிழங்கு. அதனால செரிமானத்திற்கு இது எப்போதுமே உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்குங்க. பனங்கிழங்கு நார்சத்துக்கு மூலாதாரமாக இருக்கிறதால குடல் வளர்ச்சி, வயிற்று மந்தம், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், செரிமானமின்மை, நெஞ்சு எரிச்சல், இந்த மாதிரி பல்வேறு விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்வதற்கு துணை புரியக்கூடியதாக பனங்கிழங்கு உங்களுக்கு இருக்கு. பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்யறதால நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய வைத்து அந்த செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றிவிடும். இதனால் எப்போதுமே செரிமானம் சீராக இருக்கும். உணவினுடைய அந்த ஊட்டச்சத்து உறிஞ்சுதலும் வேகமாக நடக்கும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் முன்னாடியே உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். ஒருவேளை இருந்துச்சுன்னா அதை குணமும் நீங்க வந்து படுத்திக் கொள்ளலாம். ஒட்டுமொத்த செரிமானம் எல்லாத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாமே நார் சத்து இருக்கக்கூடிய பனங்கிழங்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியது பனங்கிழங்கு. உங்களுக்கு அனீமியா அப்படின்ற இரும்புச்சத்து குறைபாடு இருக்குன்னா பனங்கிழங்கு சிறந்த உணவாக இருக்குங்க. ஏன்னா இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, கவனமின்மை, குமட்டல், இந்த மாதிரி நிறைய வயிறு தொந்தரவுகள்லாம் இருக்கு அப்படின்னா அத்தனைக்குமே பனங்கிழங்குல இருந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பனங்கிழங்கு நீங்க சாப்பிடும் போது குறைந்திருக்கக்கூடிய இரும்புச்சத்து பற்றாக்குறை உங்களுக்கு போதுமான அளவுக்கு இரும்புச்சத்து கிடைக்கும் பொழுது போதுமான அளவுக்கு ரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு சுரக்கப்படும். ரத்த சிகப்பணுக்கள் போதுமான அளவுக்கு இருந்துச்சுன்னா அதில் கூடிய ரத்த போறதுமான ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்கும். ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை இல்லாததால தான் உங்களுக்கு மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, கவனச்சிதறல், இந்த மாதிரி ரத்த சோகைக்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டு இருக்கும். ஸோ இதை சரி பண்ணணும்னா இரும்புச்சத்து இருக்கக்கூடிய பனங்கிழங்கு எடுத்துக்கொண்டு இரும்புச்சத்து பெற்றுக்கொள்ளுங்க, ரத்த சிகப்பணுக்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணும்போது நீங்க சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. உடல் உறுப்புகள் உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியை செயல்படும். உங்களுடைய வேலைகளை நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். அப்போ ரத்த ஓட்டத்தில் எந்த விதமான தடையும் இருக்காது. சீரான ரத்த ஓட்டம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு ஒரு டயட் ஃபுட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சூப்பர் ஃபுட்டாக பனங்கிழங்கு உங்களுக்கு நிஜமாவே ஒர்க் பண்ணும். இப்போ ஒரு சில உணவுகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதிக ஊட்டச்சத்தும் கொண்டிருக்கும், அதே சமயம் குறைவான கலோரிகளையும் கொண்டிருக்கும். அந்த வகையில் பனங்கிழங்கு உங்களுடைய வெயிட் லாஸ் பண்றதுக்கு மிகச்சிறந்த உணவாக இருக்குங்க. எனவே நீங்க உங்களுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா பனங்கிழங்கு நீங்க எடுத்துக்கோங்க. காரணம் என்னன்னா பனங்கிழங்கு வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து வளமான அளவில் நிறைந்திருக்கக்கூடிய உணவு. இப்போ நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவு அப்படின்னா இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசியே உங்களுக்கு எடுக்காது. ஒரு மிகப்பெரிய உணவுகள் எடுத்து முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இதன் காரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கு இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துட்டீங்க. அப்போ இதில் கூடிய நார்சத்து, பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடும். மேலும் அதிகப்படியான கலோரிகள் சாப்பிடக்கூடிய அந்த ஃபீலையும் உங்களுக்கு நிறுத்திடும். இதனால உடல் எடை இன்னும் அதிகமாகாது. உடல் எடை வந்து கண்ட்ரோல் ஆகிடும். உங்களுக்கு தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கரைக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க பனங்கிழங்கு வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. பனங்கிழங்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்திற்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ரால்களை மட்டுமே ஆதரிக்கக்கூடிய உணவாக இருக்கு. ஸோ இதனால கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவுகள் கணிசமான அளவில் உங்களுக்கு வந்து குறைக்கப்படும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே நோய் எதிர்ச்சி பிரச்சனைகளுக்கெல்லாம் பலன் தரும். எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பனங்கிழங்கு தான் உங்களுக்கான சிறந்த உணவாக இருக்கும். பொட்டாசியம் தேவையுமே பனங்கிழங்கு பூர்த்தி செய்வதால ரத்த குழாய் அடைப்பையுமே பனங்கிழங்கு உங்களுக்கு தடுக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற
பாதிப்புகள் வராமல் தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய அந்த ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள் அகற்றி இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த கொழுப்பு படிவுகள் இல்லாமல் இதயத்திற்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல கொழுப்புகளை மட்டுமே வைத்துக்கொண்டு ரத்த ஓட்டத்தை போதுமான அளவு கொடுத்து இதயத்தை பராமரிக்கிறதுக்காக பனங்கிழங்குகளை எடுத்துக்கொள்ளலாம். பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கான பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலன் அளிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் பனங்கிழங்கில் நிறைந்திருக்கிறதால நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் செல்ஸை இது அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. விட்டமின் ஏ பனங்கிழங்கில் இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கிடைக்குது. எனவே நோய் எதிர்ப்பு சக்தி வேணும்னா பனங்கிழங்கு நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதனால பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு குணப்படுத்தப்படும். சீசனலா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பா நமக்கு புதுசாக எந்த விதமான ஒரு நோய் தாக்கமே நமக்கு ஏற்படாது. புற்றுநோயை தடுக்கக்கூடியது பனங்கிழங்குங்க. இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அள்ளி தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரோட்டீன் என அனைத்துமே ஒரு சேர கிடைக்கிறதால புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல்கள் இல்லாமல் அந்த புற்றுநோய் வராமலும் தடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளில் பரவி இருந்தாலுமே அந்த செல்களை நம்ம அழித்துக் கொள்ளலாம். அதுக்கெல்லாமே பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளணும். கால்சியம் சத்துன்றது பனங்கிழங்கு. இதனால பற்கள், தசைகள், எலும்புகள் நமக்கு வலுவாக இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஈறுகள்ல வீக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக ரத்த கசிவு ஏற்பட்டு கிருமி தொற்று ஏற்படுறது, ஈறுகள் வீக்கமாக இருக்கிறதுல பற்கள் வலுவிழந்து போகிறது, எனாமல் லேயர் தேயமடைவது, குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்சுத்தை பரிசுதவி ஏற்பட்டு வாய் துர்நாற்றம் வீசுவது, கிருமி தொற்றுகள் ஃபுல்லா வாயில பரவுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம பற்களை பாதுகாக்கிறதுக்கு கால்சியம் சத்து இருக்கக்கூடிய பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த தசை பிடிப்பு, தசை வலி இதுமே உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது. தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறது கூட பனங்கிழங்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தசை பிடிப்பு கூட நீங்க சரி பண்ணிக்கலாம். எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கும் பனங்கிழங்கு முக்கியத்துவம் வைக்கக்கூடிய அந்த கால்சியம் சத்து கொடுக்கறதால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு கொடுக்காது. குறிப்பா நரம்பு தளர்ச்சி, நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளை, கை கால் நரம்புகள் இழுக்கிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. அப்ப நரம்புகள், எலும்புகள், தசைகள், பற்கள் இவை அனைத்துமே உறுதி பெற வைத்து உடலுக்கு ஒட்டுமொத்த ஸ்ட்ராங் அந்த உறுதியை கொடுக்கிறதுக்கு கால்சியம் சத்து இருக்கக்கூடிய பனங்கிழங்குகள் எடுத்துக்கொள்ளலாம். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கூடிய உணவு இந்த பனங்கிழங்கு அப்படின்றத நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த கிளைசமிக் குறியீடு குறைவாக இருக்கக்கூடிய உணவு நீரிழிவு வியாதிகளுக்கு இது எப்படிலாம் உதவிகரமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிளைசமிக் குறியீடுனா நீங்க என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஒரு உணவை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸோடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்குல குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால தான் மெதுவாக இது செரிமானம் அடையப்பட்டு குளுக்கோஸோடைய அளவையுமே உங்களுக்கு மெதுவாக உயர்த்தும். எனவே இது சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த உணவாக கருதப்படுது. ஸோ பிளட்ல ஹை லெவலில் சுகர் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்குமே நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. பனங்கிழங்கு உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தையுமே அதிகரிக்கும். பனங்கிழங்கு இருக்கக்கூடிய புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்குமே அவசியமாக இருக்கக்கூடிய தேவையாக இருக்கு. அதாவது உடலினுடைய செல்களை பராமரிக்கிறது, செல்களை பழுது நீக்கம் செய்வது, உறுப்புகளை பழுது நீக்கம் செய்வது, சருமத்தை புத்துணர்ச்சி ஆக்குறது, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்தையுமே செய்வதற்கு பனங்கிழங்குல இருக்கக்கூடிய புரோட்டீன் அந்த புரதச்சத்து முக்கிய பங்காற்றுது. ஸோ பனங்கிழங்குல நிறைவாக புரதச்சத்து இருக்கிறதுல வளர்ச்சிதை மாற்றத்தில் எந்த இடையூறும் உங்களுக்கு இருக்க போறது கிடையாது. உங்களுடைய உடல் தொடர்ந்து ஆரோக்கியமாகவே இருக்கும். ஸோ பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளையும் பெற்று உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.